வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் நெக்ஸ்ட் டோர்ன்ற ஆன்கோயிங் கொரியன் ட்ராமாவுடைய எபிசோட் 2 பார்க்கலாம். ஓகேவா, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்ததும் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. பட் இவங்கலாம் வந்து ஸ்கூல் டைமில் இருந்த மாதிரி காட்டுறாங்க, முன்னாடி நடந்தது. ஓகேவா, அப்போ என்னென்னா வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்னை ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்துட்டேடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. சரி சரி கழுவு நல்லா க்ளீனாக கழுவணும், ஏன் உனக்கு இந்த வேலை பிடிக்கல பாரு, எவ்வளோ வாசனை வருது, கிரில்லோட வாசனைலாம் வருது, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. இவன் உடனே லூஸ் மாதிரி பேசிகிட்டே இருப்பா, இவள் வாயை மூட்ரி அப்படின்னும் போது, இல்லை இங்கே பாருடா எப்படி இருக்கு பாரு வாசனை, இந்த வாசனையை ஸ்மெல் பண்ணிட்டு இதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தியா, ஏன் இவங்க அந்த வாசனையோட ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்க மாட்டேன்றாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை யாரடா இவ இவ்வளோ வியர்டாக இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஆள் வந்து இன்னும் நிறைய பாத்திரத்தை எடுத்து வந்து போடுவார். போட்ட உடனே அவ்வளோதான், நம்ம ஹீரோ டயர்டாகி இதுக்கு மேலே என்னால் முடியாதுரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், உன்னை நம்பி வந்த பாருன்னு கிளம்புவாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ காலை கெட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டாங்க. போகிறதா இருந்தால் என்னை கொண்டுட்டு போ, என் பணத்தை தாண்டி போ அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிட்டு விட மாட்டாங்க. விடுடி வேலையை முடிச்சுட்டே போகலாம், நீ தானே சொன்னேன் இன்னைக்கு என் கூட தான் இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிட்டு சரி வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் ஒன்றா கிளம்பி போவாங்க. கிளம்பி போயிட்டு அங்கே வெளியே ஸ்டிக்கர் ஷாப் இருக்கும், ஏதோ ஒரு ஸ்டோர் இருக்கும், சும்மா ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி. அங்கே போயிட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவார், எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எனக்கு புரியல, எப்படி சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி வேஸ்ட் தான் பண்ண போகிற, தேவையில்லாத பொருள் வாங்கிட்டு. ஹீரோயின் சொல்லுவாங்க, அதுக்கு தான்டா சம்பாதிக்கிறேன், நல்லா சம்பாதிச்சு இந்த மாதிரி பிடிச்ச பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா காட்டுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி தூங்கி எஞ்சி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரைஸ் குக்கர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுறாங்க, ரைஸ் செய்யலாம். ஓப்பன் பண்ணும்போது என்னன்னா அதில் ஒரு கிஃப்ட் நோட் மாதிரி இருக்குது. எடுத்து வச்சு பார்க்கும்போது நினச்சேன் நீங்கள் இதை தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, நீ எப்படி கரெக்டாக வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ரௌச் மாதிரி இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸில் பின் பண்ணுவாங்களா அந்த மாதிரி, அது வந்து கோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. அம்மா இது வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்து ஹீரோயின் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க ரொம்ப க்யூட்டாக பெட்டில் அழகாக தூங்கிட்டு இருப்பாங்க டயர்டாக. அப்போ அதை நினச்சி பார்த்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் போய் கதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஹீரோயின் ரூம் கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே ரூம் தான். பட் என்னன்னா இப்போ இவங்க இந்த ரூமில் இருக்கிறதுல ஃபாரின் போனால ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஹீரோயினும் குப்பையாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க அம்மாவுக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும், கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் அடையே எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. கீழே வந்து எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினாக வருவாங்க. வந்துட்டு வாவ் சூப்பர், எனக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சுருக்கீங்க அம்மா, இப்போ இந்த வாசனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்திருக்கு, எனக்கு எங்கே ரைஸ் வைங்க அப்படின்னும் போது இவங்க அம்மா கோவமாக இருக்காங்களே, ஸோ இவங்களை தவிர வேறு எல்லாருக்கும் ரைஸ் கொடுப்பாங்க. உடனே சரி விடுங்க நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரைஸ் பவுல் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அம்மா யோசிச்சு பார்க்குறாங்க, என்னன்னா நேற்று நைட்டு வந்து இவங்க வந்தாங்கல்ல, இந்த மாதிரி நான் மேரேஜ் குவிட் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அம்மா கேட்டிருப்பாங்க, நான் எவ்வளோ தூரம் உன்னை பார்த்தாலும் நீ வந்து கண்டிப்பாக சீட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணவே இல்லை, வேறு ஏதாவது உண்மையான காரணம் இருக்கும், தயவு பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா கேட்பாங்க. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, வேறு எந்த காரணமும் இல்லைம்மா, நான் உண்மையை சீட் பண்ணிட்டேன், சரி வேலையை எதுக்கு விட்டேன்னு அதனால தான் விட்டேன் அப்படின்னும் போது ப்ளீஸ் தயவு பண்ணி சொல்லு, எதனா காரணம் இருக்கும், உண்மையை சொல்லு, சின்ன வயசுலேருந்து நானும் உன்னை பார்க்குறேன், நீ என்னவா எவ்வளோ விஷயம் என்ன பண்ணாலும் ரெக்கார்டாக பண்ணால் கூட கண்டிப்பாக உனக்கான லைனை கிராஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தெரியும், தயவு பண்ணி உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சொல்லுவாங்க, அது வந்து என்னன்னா எனக்கு இந்த வேலை ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சுமா, வேலையே போர் அடிச்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கை போகும், அதே மாதிரி தானே ரொம்ப போர் அடிக்கும் டெய்லி ஒரே மாதிரி, அதான் கல்யாணமும் வேணாம் வேலையும் வேணாம் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி இப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் லைஃப்பில் அப்படின்னு. எனக்கு பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் அப்போ பார்த்தியா நம்ம பொண்ணுக்கு பிளான் இருக்குது, அவள் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் அம்மா கேட்பாங்க, சரி பிளான்ஸா, என்ன பிளான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு. உடனே என்ன பிளானா, நல்லா சாப்பிடணும், நீ செய்யறத கொரியாலே இருக்கணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும், அலாரம் வைக்காமல் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் நமக்கு சமக்கவும் வரும். சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம காம் பண்ணிட்டு கேட்பாங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன பிளான், எதுவும் பிளான் இல்லைம்மா, இந்த மாதிரி கொஞ்ச நாள் வந்து அன்எம்ப்ளாய்டாக ஜாலியாக இருக்கணும் அப்படி, அதான் பிளான் அப்படின்வாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு செம கோவம் வந்துடும். ஸோ ஹீரோ நம்ம இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கையில் இருக்க ரைஸ் பவுலும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து தூங்கி எழுந்து வருவான், ட்ரெஸ்ஸே போடாமல் வருவான். இதை பார்த்துட்டு ஹீரோயினோ ஐயோ யார் இவன் கேவ் மேனா, என்ன அப்படியே எழுந்து வரான், ட்ரெஸ் போட்டு வர தெரியாதாடா அப்படின்னும் போது அவன் ஒன்று சொல்லுவான், பார்க்கறதுக்கு தான் பாடி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தான் அப்படி சொல்லுவான். அப்போ வந்து யாரோ காலிங் பில் அடிப்பாங்க. உடனே சரி போய் ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாங்க. வேகமாக ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ண போவாங்க. பார்த்தா என்னன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, அதான் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட், அவங்களும் தான் வந்திருப்பாங்க. வந்த உடனே ஜாலியாக கதவை திறந்துட்டு வாங்க அப்படி சொல்லி நிற்பாங்க. ஹீரோ வந்து அவளை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். அப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரெண்டில் நான் பண்ணிட்டு அப்படி சொல்லி ஹீரோயினை தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்துட்டு நல்ல வேலை உனக்கு ஃபீவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோனோட அம்மா கேட்பாங்க, என்னடி நான் என்ன அவளை கொள்கிற அளவுக்கு அடிச்சிருப்பேன் நினச்சேன் அப்படின்னு. ஆமாம் போன தடவை அவள் வீட்டு விட்டு ஓடினப்போ நீங்கள் அவள் காலை உடையிற அளவுக்கு அடிச்சிங்களா, அதனால தான் அவளை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினெல்லாம் கண்டுக்காமல் டேரெக்டாக ஹீரோனோட அம்மாட்ட போயிட்டு நேற்று நைட் தூங்குனீங்களா ஆண்டி, என்னை பார்த்தா தூங்கின மாதிரி தெரியுது அப்படின்னு. புரியுது ஆண்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பம்கின் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுப்பாரு. நீ ஒருத்தன் தான் என்னை பற்றி அக்கறைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா கேட்பாங்க, அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா, நேற்று மயக்கம் கூட போட்டு விழுந்தனே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம சரி தள்ளுங்க அவங்க சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நீ உட்காருப்பா நான் அவனுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வைப்பாங்க.
அப்போ வந்து ஹீரோயின் அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு வைப்பாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஃபுட் வைக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஃபுட்டை வந்து ஹீரோயின் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து ஏதோ வந்து ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் மேக் பண்ண போவான். அப்போ வந்து புலம்புவான், இதெல்லாம் நீங்களே எப்படி தான் சாப்பிட்றீங்களோ, ரைஸ் இதெல்லாம் வந்து கார்பன் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு கண்ணு தெரியலையா, கிம்ச்சி இருக்குது, இவ்வளோ ஹெல்தியான ஃபுட்ஸ் இருக்குது, இதெல்லாம் விடவா உனக்கு ஹெல்தியாக ஒரு ஃபுட்டு கிடைச்சிட போது, இப்போ தான் புரியுது நீ ஏன் வந்து ரிட்டன் எக்ஸாம்லாம் ஃபெயில் ஆகிறேன், ஃபிசிக்கல் எக்ஸாமில் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வேலை இல்லாதவங்களாம் இந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தம்பி சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஹீரோயின் சமக்கவும் வந்துருமா, ஒரு சேர் மேலே ஏஞ்சி நின்று ஹீரோயின் தம்பியோட முடியை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க முடியை பிடிச்சி. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் நம்ம இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே ஒரு பாத்திரத்தை எடுத்து டொம்முன்னு போடுவாங்களா, அதோட ஹீரோயின் தம்பியும் ஹீரோயினும் கை எடுத்துடுவாங்க பயந்து போயிட்டு. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு கோச்சிட்டு போயிடுவாங்க ஹீரோயின் அம்மா. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, அம்மா எங்கே போகிறாங்க அப்பா அப்படின்னு. இப்போ உனக்கு தெரியும் பாரு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கவுண்ட் பண்ணுறாரு, 5 4 3 2 1ன்னு கவுண்ட் பண்ணி முடிச்சா ஹீரோயின் அம்மா வந்து ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருக்காங்க. வாவ், எப்போம்மா இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம அம்மா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ, அவங்க கோவம் வரும்போதெல்லாம் இப்போ தான் ட்ரம்ஸ் தான் வாசிக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம அம்மா எவ்வளோ குட் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தம்பி சொல்லுவான், நல்லா வாசிக்கிறாங்க அப்படி சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் அடிக்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் அம்மா ரொம்ப நல்லா தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் தம்பி பேசிகிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு வந்து போய் கேட்பாங்க தனியாக போயிட்டு, இந்த மாதிரி சொல்லிடி உண்மையான ரீசன் என்ன, எங்கேஜ்மெண்ட்டும் கால் ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க்கும் விட்டுருக்கேன், கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இருக்கணும். என்ன எங்கள் அம்மா கேட்டு சொல்ல அனுப்ப சொன்னாங்களா உன்னே, ஐ மீன் கேட்டுட்டு வர அனுப்புனாங்களா உன்னே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லடி நானே தான் கேட்குறேன், நீ எதாவது சொன்னால் தானே என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், உண்மையை சொல்லணும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போர் அடிச்சு தான் அதான் குவிட் பண்ண அப்படின்னு. இல்லை உன்ன மாதிரி ஒரு ஆள் குவிட் பண்ண வாய்ப்பே இல்லை, என்ன மாதிரி ஒரு ஆள், நானும் மனுஷன் தானே, நீ மனுஷி தான், ஆனால் எங்களை மாதிரி நீ கிடையாது, நீ ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் வரணும்னு நினைப்பேன், எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பேன், அதனால் நீ இதை பண்ணியிருக்கேன்னு என்னால் நம்பவே முடியல, உனக்கு சும்மாவே இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும்போது நீ எப்படி இதை பண்ணியிருப்ப அப்படின்னும் போது, நான் பர்ஃபெக்ஷனிஸ்டா நானா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம் நீ தாண்டி அப்படின்னும் போது ஹீரோ உள்ளே வருவார். உள்ளே வந்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு டைம் ஆகிடும், அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்கல்ல. ஸோ வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு பேராமெடிக்காக இருக்காங்க, ஓகேவா. ஸோ டைம் ஆகிடும். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்ப ஹீரோயின் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறம் ஹீரோ ரூம்குள்ள வருவார். ஹீரோயின் போய் படுத்துப்பாங்க. எவ்வளோ லேசியாக இருக்க பாரு நீனு, இந்த மாதிரி மட்டும் லேசியாக இருந்தானா உனக்குலாம் நரகம் தான் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். யாருக்கு அதை பற்றிலாம் கவலை, இப்போ நான் சொர்க்கத்தில் தானே இருக்கேன், அப்புறம் நரகத்துக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே ஒன்று சொல்லணும், இங்கே வா அப்படின்னு ஹீரோயின் படுத்துறதே கூப்பிடுவாங்க. ஹீரோ வரமாட்டார் பயந்துட்டு. ஆனால் ஹீரோயின் திரும்ப கூப்பிடுவாங்க, வாடா இங்கே ஒரு நிமிஷம் வாயேன், ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ நம்பி போவார். போனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி ஸ்மாக் போட்டுருவாங்க. போட்டுட்டு செம்மையாக சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கத்துவார், ஆண்டி காப்பாற்றுங்க, எனக்கு கொல்றா, காப்பாற்றுங்க ஆண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திகிட்டே இருப்பார். அப்புறம் ஹீரோனோட அம்மா வந்து எப்படியும் ஹீரோ காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற அந்த பையனை, அறிவிலையா உனக்குன்னு கத்தி கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் அம்மா கேட்பாங்க, சரி இப்போ உனக்கு ஒர்க்கு டைம் ஆகலேருந்து, ஆமாம் ஆண்டி நானும் கிளம்புறோம் அப்படின்னும். சரி இரு நான் உனக்கு கொஞ்சம் ரைஸ் கேக்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அதையும் நீ எடுத்துகிட்டு போவோம், ஒர்க்கர்ஸ்லாம் கூட அப்படின்னு. நீங்கள் என் அம்மா மாதிரி பார்த்துக்குறேன் ஆண்டி, சூப்பர் தேங்க்யூ ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். உடனே ஹீரோயின் பார்த்தா, இது நீங்கள் பண்ணுற சீனெல்லாம் பார்த்தா எனக்கு அழுகியே வந்துடும் போல் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு இப்போ அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸ் காட்டுவாங்க. ஆஃபீஸில் பார்த்தா 2 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா ஹீரோ வருவார். என்னென்னா ஹீரோயின் தான் வந்து அந்த ரைஸ் வாங்கி வச்சாங்க, அந்த பாக்ஸே தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த ஒர்க் பண்ணுற ஆள் இருக்காரு, ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற ஆள், அவர் வந்து பார்த்துட்டு, ஐயோ இவங்க நம்ம கிளைண்ட்டா, சரி அந்த பாக்ஸை நீங்கள் வச்சிருக்கீங்க என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து அந்த பாக்ஸை வாங்கிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஐயோ நான் கிளைண்ட் எல்லாம் இல்லை, நான் ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு. நீங்களா, அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு எனக்கு உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அப்படி சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் சொல்லுவார். ஒன்று அப்படியா, ஓகே அப்படின்னோடனே, சரி நீங்கள் 2 பேரும் எப்பத்துலேருந்து ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு இருப்பாள் அங்கே ஒர்க் பண்ணுவாள், அந்த பொண்ணு அவள் கேட்பா. நாங்கள் சின்னதுலேருந்து ஃப்ரெண்டு, ரொம்ப குட்டியிலேருந்து ஃப்ரெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அப்போ சரி உங்களுக்கு ஹீரோ பற்றி எல்லாம் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்பா. ஏன்னா அவளுக்கு தான் ஹீரோ மேலே க்ரஷ் இருக்குல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆக்சுவலி என்னன்னா அவன் ஒரு சின்ன பையனா ஒரு 5 வயசு இருக்கும்போது இங்கே வந்தான். அவங்க அம்மா இதுக்கு முன்னாடி ஃப்ரான்ஸில் தான் இருந்தாங்க, தெரியல உங்களுக்கு. அப்போ வந்ததுலேருந்தே அவனுக்கு கொரியன் லாங்குவேஜ் கூட தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க அம்மாவும் எங்கள் அம்மாவும் ஃப்ரெண்டுன்றனால என்னை இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க. நான் வந்து அவனுக்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி, அவன் லைஃப்பில் நான் தான் அவனை நல்லா பார்த்துக்கிட்டேனே. நான் போயிட்டு அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன். லிட்டலாக சொல்ல போனால் அவங்க அம்மா ஒர்க் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் விட்டு போயிடுவாங்க. ஸோ நான் தான் அவனை ஒரு பேபி சிட்டராக இருந்து பார்த்துக்கிட்டேனே. அவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, அவனுக்கு நல்லா விளையாட சொல்லி கொடுத்தேன், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் தான் பிடிச்சி கொடுத்தேன், நெய்பர்ஹுட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் தான் பேச வச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு சொல்லப்போனால் பாத்ரூம் கூட போக தெரியாது. ஸோ நான் தான் ஜிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு அவனை வாஷ்ரூம்லாம் அனுப்பி வைப்பேன். லிட்டரலாக சொல்லப்போனால் அவனை ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அவனுக்கு நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவனை நல்லபடியாக இந்த மாதிரி வளர்த்து விட்டதே நான் தான் சொல்லப்போனா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோட வந்து எப்படி போய் சொல்கிறார், சொல்கிறது எல்லாமே போய் அப்படி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அவளை நான் முதல்ல பார்த்தப்போ ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி வந்தா, நல்ல மூக்கெல்லாம் ஒழுகி அழுக்கா மூஞ்செல்லாம் வந்துட்டு கையை கொடுத்தா, எனக்கு அவளை கை கூட பிடிக்க
கொடுக்க பிடிக்கல. அவ்வளோ அழுக்கா இருப்பா. ஐயோ கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நின்னேன். ஆனால் அவள் அப்போ கூட என்னை விடவே மாட்டா. எங்கள் அம்மா அவங்க வீட்டில் விட்டுட்டு போகிறப்பலாம் என் பேக்கெட் மணிலாம் திருடி அவள் அந்த பேக்கெட் மணியில் ஐஸ்கிரீம் சாக்லேட்னு எல்லாமே வாங்கி சாப்பிட்டா. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? என்னுடைய சைல்டுஹுட்டே ரியூன் பண்ணதே இவ தான். எனக்குன்னு ஒரு ப்ரைவசி கூட கிடையாது. என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடிங்கி வச்சுப்பா. என் டாய்ஸ் எல்லாமே அவள் தான் எடுத்து விளையாடுவா. ஏன் சொல்லப்போனால் வாஷ்ரூம் கூட என்னை நிம்மதியாக போக விட மாட்டா. அங்கே கூட என்னை ப்ரைவேட்டாக விட மாட்டா. வாஷ்ரூம்குள்ளேயும் வந்துடுவா. என்னோட நிம்மதியே போச்சு. அவள் ஒன்றும் எனக்கு சத்தான சாப்பாடுலாம் கொடுக்கல. அவளுக்கு எதுவுமே பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் எடுத்து என்னோட ஃபுட்டில் போட்டுருவா. அதை எடுத்து நான் சாப்பிடணுன்ட்டு. இந்த மாதிரி என்னை அவள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா. என்னோட சைல்ட்ஹுட் நினச்சி பார்த்தாலே எனக்கு ட்ராமா ஆகுது. அந்தளவுக்கு அவள் என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இல்லை நான் ஆக்சுவலி அவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். அவன் தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போய் சொல்கிறது நிறுத்திடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துவார். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே நம்ம ஹீரோனோட அம்மா காட்டுறாங்க. அவங்க வந்து சும்மா ஸ்ட்ரீட்டில் வந்து தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க நெய்பர் ஆண்டிஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயின் பற்றி தான் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, அவளோட பொண்ணு வந்து சீட் பண்ணிட்டு வந்துட்டாலாம், என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ணிட்டா, அந்த மாதிரி சீப்பாக வந்து நம்ம ஹீரோயின் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அவங்க வந்த உடனே இவங்கெல்லாம் அமைதியாயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் புலம்பிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னும். கண்டிப்பாக பேச தான் செய்வாங்க. உனக்கு அறிவு இருக்கா? உன் பொண்ணு எதனா சொல்ல வந்தால் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் கேட்கணும். நீ தானே வெளியே வச்சு அடிச்ச, அதனால தான் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. உன் தப்பு தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து டெரஸில் படுத்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு செடி இருக்குமோ அதை பார்த்த உடனே இவங்களுக்கு குக் பண்ணணும்னு ஆசை வரும். சரின்னு சொல்லிட்டு அந்த செடிலாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்கெல்லாம் ஊற்றி ஏதோ ஒன்று செய்வாங்க. செஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டையும் கால் பண்ணி இன்வைட் பண்ணியிருப்பாங்க வாடின்ட்டு. ஸோ அவங்க ஃப்ரெண்டும் வந்துருவாங்க. வந்துட்டு அந்த நேரம் பார்த்து இவங்க அழகாக ஃப்ளிப் பண்ணி போடுவாங்களா, வாவ் சூப்பர் டி, நீ செம்ம டேலண்டட், இதெல்லாம் நீயா கற்றுக்கிட்ட, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயினை பாராட்டுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, நான் ஹீரோவை இன்வைட் பண்ணியிருக்கேன் நீ. அவனை ஏன்டி இன்வைட் பண்ண அப்படின்னு. எதனா ட்ரிங்க் பண்ண வாங்கிட்டு வருவான்ல, நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அப்படின்னு. என்னமோ அப்படின்வாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துருவார். அப்போ நம்ம ஹீரோ வரும்போது எதுவுமே வாங்கிட்டு வந்துருக்க மாட்டார். அப்போ நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்பாங்க, ஏன்டா நீ எதுவுமே வாங்கிட்டு வரலையான்னு. நீ எதுவுமே சொல்லலையா அப்படின்னு. நல்லா சொன்னேன் போ, சரி நானே போய் ட்ரிங்க் வாங்கிட்டு வரேன், நீங்கள் 2 பேர் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கறியை போய்டும், அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்களா அது. அப்புறம் ஹீரோ வந்து கறிது பாரு அப்படின்னும். சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணணும். இது நான் செய்கிறது, நான் மட்டும் தான் செய்வேன், நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோ மட்டும் தான் ஹீரோயின்ட்டு எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க, ஏன் வெட்டிங் கால் ஆஃப் பண்ணேன்னு. ஸோ வந்து ஹீரோயின் கேட்பாங்க, நீ ஏன் என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னும். நான் உன்ட்ட கேட்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சரி ஆனால் உனக்கு சொல்லணும்னா சொல்லு அப்படின்வாங்களா. உடனே எங்கள் அம்மா தாண்டா உன்ட்ட கேட்க சொல்லி அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஹீரோ பிடிச்சி ஸ்நாக் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோனோட அம்மா தான் காட்டுவாங்க. ஹீரோனோட அம்மா வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, பேசாமல் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்களே, அவனோட நம்பர் வந்து ஹீரோயின் அம்மா கிட்டே இருக்கும். ஸோ அவனுக்கு கால் பண்ணி என்னதான் ரீசன் கேட்டலாம் அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. பட் கால் பண்ணால் அவன் எடுத்துருக்க மாட்டான். ஓகேவா, அதனால் அப்படி போயிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்தோடனே ஃபோனை ஹைட் பண்ணுவாங்க. உடனே ஹீரோயின் கேட்பாங்க, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனை ஹைட் பண்ணுறீங்க, யார் கால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவோட ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் போயிருக்குமா. அம்மா நீ எதுக்குமா அவனுக்கு கால் பண்ணுவது, இல்லை எனக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும், நீயும் சொல்ல மாட்டேன்றா, அப்போ அவன்கிட்ட தானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாதம்மா, இது முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவன் நம்பரை அவங்க ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட கோவர்க்கர் இருக்கார்ல, அவங்களும் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நமக்கு நிறைய லோன் இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் தான், நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டே போயிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பாட்டி வந்து ஒரு வண்டி ஃபுல்லாக பொருட்களை வச்சு தள்ள முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை வந்து ஒருத்தர் ஸ்பெக்ஸ் போட்ட ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவார். அவர் யாருன்னா, அன்றைக்கி சொன்னால அவர் ஒரு ரிப்போர்ட்டர், அதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு பின்னாடி சுற்றின்னு இருந்தார், கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிவிட்டு. அவர் வந்து அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பார். இதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போய் ஹெல்ப் பண்ணார். எடுத்துகிட்டு அந்த வண்டி 2 பேர் சேர்ந்து தள்ளிட்டு போவாங்க. தள்ளிட்டு போய் கொடுத்துட்டு 2 பேர் பேசிட்டு வருவாங்க. ஐயோ இந்த பாட்டி எப்படி தான் இதெல்லாம் தள்ளுறாங்களோ, நம்ம 2 பேர் சேர்ந்து இதெல்லாம் தள்ள முடியல, அவங்க தனியாக கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போகிறாங்க, அப்படி தள்ளிட்டு போய் அவங்களுக்கு 3000 தான் தராங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்பெக்ஸ் போட்டவர் சொல்லுவார். உடனே நம்ம ஹீரோவும் ஆமாம் கஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து போயிட்டுருக்காங்க. பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே வராங்க. என்னென்னா வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்களா, அங்கே வந்து இவங்க நிறைய தான் ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களோட 100% கொடுத்துருப்பாங்க. பட் அந்த அமெரிக்கன் கம்பெனியில் இருக்கவங்களாம் வந்து எல்லாமே இவளே பண்ணணும்னு பார்க்குறா, எல்லாமே இவளால் பண்ண முடியணும்னு நினைக்கிறா. இந்த கொரியன் பீப்புளெலாம் இப்படி தான் இருப்பாங்க, ஓவர் ஒர்க் பண்ணுவாங்க, இதுக்காகவே இவங்களாம் பிறந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இவளோட ஒர்க்கை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவாங்க, இவளையும் ரொம்ப தப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் அவளுக்கு கேட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாள். அதான் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவனுக்கு கால் பண்ணுவாள். கால் பண்ணி பார்த்தா அவன் கால் எடுக்கவே மாட்டான். இவன் ரொம்ப டிப்ரெஸாக இருப்பாள். ஸோ அழுதுகிட்டே தான் கால் பண்ணுவாள். சரி எங்கே இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்பாளா, அங்கே ஒரு பப் இருக்கும். அந்த பப்பில் போய் பார்த்தா அவன் வேறு ஏதோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு மனசே உடஞ்சு போயிடும். லிட்டரலாக சொல்லப்போனால் அவன் தான் இவங்களை சீட் பண்ணியிருக்கான், ஓகேவா. பட் இவங்க வந்து இவங்க அம்மாட்டெலாம் இவங்க தான் சீட் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு இவங்க யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க.
அப்புறம் அந்த பஸ் டிரைவர் வந்து லாஸ்ட் ஸ்டாப்பே வந்துருச்சு இறங்கமானுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் இறங்கி போயிட்டு திருப்பி அதே பஸ்ஸில் ஏறிக்கிறாங்க. நான் திரும்பி இதிலே தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் பார்த்துட்டு முழிப்பார், யாரா இவன்ற மாதிரி. திரும்பி விண்டோ சீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு ரிப்போர்ட்டரில் அந்த ஸ்பெக்ஸ் போட்டால் அவரும் நம்ம ஹீரோவும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்பெக்ஸ் போட்டவர் வந்து நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஹீரோவையும் ஹீரோவோட ஒர்க்கர் அவரையும் சேர்த்து தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஃபார்ம் ரன் பண்ணுறீங்க, சூப்பர், நீங்கள் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பேசிக்கான கொஷின்ஸ்லாம் கேட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. நான் இதெல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கால், நான் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. இதுக்கப்புறம் இங்கே வந்து வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் என்னென்னா நம்ம ஹீரோட ஹீரோட அம்மாவும் ஹீரோட அப்பாவும் வராங்க. ஹீரோட அப்பா ஆக்சுவலி ஒரு டாக்டர், ஓகேவா. அவர் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோட அம்மா வந்து ஏதோ புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, சரி எப்போ நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னு. 2 நாள் ஆகும் அப்படின்னு. உங்களுக்கு மறந்துடுச்சா நம்ம பையனுடைய ஓப்பனிங் இருக்குது, அதுக்கு நீங்கள் வரணும்ல அப்படின்னும். இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, கண்டிப்பாக என்னால் வர முடியாது, நான் அவனுக்கு ஃப்ளவர் சென்ட் பண்ணிட்டு கால் பண்ணி விஷ் பண்ணிடுறேன் அப்படின்னும் போது, சரி என்ன பண்ணுவோம் பண்ணுங்க அப்படின்வாங்க. உடனே அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் டல் ஆகிட்டு கேட்பாரு, சரி நீ எப்போ திரும்பி ஒர்க் போகிற. ஆக்சுவலி இவங்க வந்து ஃப்ரான்ஸில் அதிக நாள் இருப்பாங்க போல், கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பாங்க போல். நான் அங்கேருந்து வந்து 1 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே என் கூட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பஸ்லேருந்து இறங்கி சும்மா ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னென்னா அங்கே ஒரு பொமக்ரானட் ட்ரீ பார்க்குறாங்க. அது பாட்டில் இருக்குது. அதை பார்த்த உடனே அழகாக இருக்கே, இதை வாங்கி பேசாமல் நம்ம ஹீரோ கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறப்ப பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ வெளியே வருவார். வெளியே வந்தோடனே என்னடா நீ இங்கேருந்து வரணும், ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி இருந்தா இது உனக்காக வாங்க கிஃப்ட் தான், வச்சுக்கோ ஓப்பனிங்க்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா, ஒரு பொமக்ரானட் ட்ரீயா, நான் அதை தூக்கி போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். தூக்கி போட்டுனா போட்டுக்கோ, பட் ஏன்னா உனக்கு தான் நஷ்டமாகும், இது வளர வளர உன்னோட பிஸ்னஸும் நல்லா க்ரோ ஆகும் சொல்லுவாங்க. பட் இதை நீ தூக்கி போட்டோன்னா ஒழுங்காக பார்த்துக்கலன்னா உன் பிஸ்னஸும் போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லுவாங்க. இவர் பயந்துறாரு. சரி சரி இப்படிலாம் பேசாதீ, நான் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் இந்த ட்ரீ அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். அப்புறம் நீ எங்கே இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தோம். நான் பிஸியாக இருந்தேன். என்ன பிஸி, ரொம்ப ரொம்ப பிஸி அப்படி சொல்லிட்டு